இது சண்டே மார்னிங். காலையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மொத்தமாக 3 திங்ஸ் தான். சுண்டல், நிலக்கடலை, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் பாட்டில் வந்து காலி ஆயிருந்துச்சு. அது மொதல் நாளே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதிலே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் தான் வந்து பண்ணலான்ட்டு இருந்தேன். மொதல் நாளே கம்பு நனைய வச்சுருந்தேன். அதை வச்சு அப்படியே கூழும் ஒரு செட் ரெடி பண்ணிட்டேன். மாமனார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இட்லி தோசை கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அதனால் ஒரு சைடு மாவுமே ஆட்டி எடுத்து வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு கூழ் மட்டும் கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து வதக்கியிருந்தேன். அதை வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். லஞ்சுக்கு இந்த வீக்கும் நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினலாக கிடைக்கிற மாதிரி ஒரு கடையை பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினலாக எடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நாட்டுக்கோழி வேகாது. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குழம்போட சேர்த்து போடும்போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக குக் ஆகி வரும். அதனால தான் கொஞ்சமாக வந்து கோழி எடுத்து அதில் சூப்பும் பண்ணியிருந்தேன். மாமனாருக்கு பருப்பு கடையில் பொட்டேட்டோ ஃப்ரை.